வாங்கியிருக்கிறாங்க. அவங்களே வாங்கிட்டு வந்துட்டாங்க. சுடிதார் லைனிங் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. அதில் கொஞ்சம் அகலம் ஜாஸ்தி. ஓகேங்களா? இது இவங்களுக்கு லீனாக இருக்கிறவங்களுக்கு இது வேஸ்ட்டு தான், நிறைய வேஸ்ட் ஆகும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வந்து கீழே இறக்கி வச்சிருக்கிறங்க லைனிங்கை விட. ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே லைனிங்கை விட சுடிதார் ஒரிஜினல் துணி வந்து 3 இன்ச்சு கொஞ்சம் கீழே இறங்கி தான் இருக்கணும். அதுக்கு மேலதான் 3 இன்ச்சும் கட்டாயம் கிடையாது. நீங்க 4 கூட வச்சுக்கலாம், தப்பில்லை. அதுக்கு கம்மியா வச்சீங்கன்னா இந்த லைனிங் வந்து கொஞ்சம் தளர்ந்ததுன்னா இந்த ஒரிஜினல் துணியை விட லைனிங் துணி கீழே இருக்கும். நிறைய லேடிஸோட துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா மடிப்பு பக்கம் உங்க பக்கம் வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறம் கரெக்டாக மடிச்சு போடுறது இந்த மாதிரி மடிச்சு போட்டுக்குங்க. மடிச்சு போட்டு முதல்ல ஷோல்டர் வரைஞ்சுக்குங்க. சரிங்களா? ஷோல்டர் வந்து கரெக்டாக வச்சு இங்கே பாருங்க, இங்கே ஃபஸ்ட்டு செகண்டு 1/2 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ ஆம்கோல் வந்து வரைஞ்சிக்கணும். ஆம்கோல் வந்து 1 2 கொடுத்துட்டு இங்கேருந்து ஸ்ட்ரக்சராக கொண்டு வரணும். இவங்க ஏதாவது கொஞ்சம் லூஸ் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் லூஸ் கொடுத்துருப்பேன். இவங்க அந்த மாதிரிலாம் சொல்லலை. அதனால் கொஞ்சமாக ஓகேங்களா இப்படி கொண்டு வந்து கரெக்டாக வச்சாச்சு. அப்புறம் இந்த இடத்த நம்ம இப்படி வரைஞ்சாச்சு. கழுத்து வந்து நம்மளுக்கு அவங்க 6 இன்ச் கொடுத்துருந்தாங்கன்னா 6 இன்ச் தான் கொடுக்கணும். இவங்க 6 தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஃப்ரண்ட் கழுத்து 6க்கு வரைஞ்சிக்கலாம். பேக் கழுத்து அதை விட ஜாஸ்தியாகவே இருக்குது. பின்னாடி கழுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். பேக் கழுத்து இந்த மாதிரி இருக்குது. ஒரு 8 வச்சுருக்குறாங்க. 8 வச்சாச்சு. இதுதான் சுடிதாரோட டிராயிங். பார்த்தீங்கன்னா இதுதான் சிம்பிளுங்க. நம்ம வந்து அளவுகளை போட்டு இங்கே அழங்க, இந்த இடத்துல அழங்க, இங்கே இடுப்பு பக்கம் அழங்க அப்படின்னு அளந்து ரொம்ப, அதாவது பிகினர்ஸ் எல்லாம் ரொம்ப திணறுவாங்க. என்னடா இப்படியெல்லாம் போடுறாங்க, போடா காசு கொடுத்து தைச்சுக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஈஸி மெத்தடுமா, எல்லாமே ஈஸி தான். நம்ம கற்றுக்கிற வரைக்கும் கற்றுக்கிட்டோம்னா நமக்கெல்லாம் தூசி மாதிரி தைச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம கையோட சுற்றளவு வரைகிறோம். கழுத்து வந்து இவங்களுக்கு வந்து நான் இந்த இவங்களோட டாப்ல இருந்து பேண்ட் வந்து சந்தன கலர் பேண்ட்டு, அதுல இருந்து லைட்டா வீ கழுத்து மாதிரி கொடுத்து கொஞ்சம் சின்னதாக ரோப் மாதிரி வச்சு இப்படி லைட்டா கிராஸா வர்ற மாதிரி பண்ண போறேன். அதனால நான் வீ கழுத்தை வரைய போறேன். சரிங்களா? வீ கழுத்து பின்னாடி யூ கழுத்து வரைஞ்சதுக்கு அப்புறம் கையோட சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்துக்கணும். நிறைய கமெண்ட் எல்லாம் கேட்குறீங்கம்மா. அந்த கமெண்ட்டுக்கான ஆன்சர் என்னால் கூடியமான வரைக்கும் ஷார்ட்ஸில் கொடுக்க பார்க்குறேங்க. சரிங்களா? நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். யூஸாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? அப்போ தானே என்னோட வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு வரும். அதே மாதிரி எல்லா வீடியோவுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்ப்பா. என்னோட எல்லா வீடியோவுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நான் நிறைய வீடியோங்களும் போட்டுகிட்டே இருப்பேன். ஏன்னா துணி வந்து அந்த துணியை கட் பண்ணுற போதும் உங்களுக்கு வீடியோ கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். அந்த பொண்ணோட இது வந்து 8-1 இருக்குதுமா கையோட சுற்றளவு. நானும் இங்கே 8-1 வச்சுட்டேன். சரிங்களா? அதை வரைஞ்சி வச்சு இப்போ கட்டிங் போட போகிறேன். வீ கழுத்து தான் இவங்களுக்கு. மேல் துணி மட்டும் கழுத்தை ஃப்ரண்ட் கழுத்து வெட்டிக்கணுமா. வெட்டிட்டு அப்புறம் பேக் கழுத்து இப்படி வெட்டிட்டு அப்புறமா பேக் கழுத்து வெட்டிக்கலாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஆம்கோல் வந்து நீங்கள் பிடிச்சது வந்து நீங்கள் நாச்சு கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ சுடிதாரோட மேல் டாப் கட்டிங் பண்ணியாச்சு. இப்போ இவங்களுக்கு கை வந்து இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. இந்த கையை கொடுத்தோம்னா துணி நிறைய இருக்குது உங்களுக்கு. இந்த கையை கொடுத்தோம்னா இது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குதுமா. கை வந்து இந்த அளவுக்கு இருக்குங்காட்டி நம்ம ஒரு 1/2 இன்ச் மட்டும் கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா இழுத்து வச்சு இன்னொன்றுமா அளவு சுடிதார் கொடுக்குறவங்க வந்து அது கரெக்டான அளவாக இருந்தால் கொடுத்தா ஓகே. அதுவும் தப்பாக இருக்கிற அளவுகளை கொடுத்துட்டு அது கரெக்டாக வரணும்னா ரொம்ப கஷ்டம் தான். சரிங்களா? ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா
தப்பான அளவுகளை தான் கொடுப்பாங்க. அவங்க தைச்சிருக்க முறையே தப்பாக தான் இருக்கும். அப்போ அதையெல்லாம் வச்சு நாம கட்டிங் போட்டால் நம்மளும் தப்பாக கட்டிங் போடணும். ஃபிஸ் கட்டிங் கொடுக்கணுமா? நான் மேக்ஸிமம் வந்து கைக்கு மட்டும்தானே ஃபிஸ் கட்டிங் கொடுப்பேன், கையில் மட்டும். அதாவது சுடிதாரோட ஃப்ரண்ட் பக்கம் கட்டிங் கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஸ்டிச்சிங்கில் நான் கரெக்ட் பண்ணிக்குவேன். அதனால் எனக்கு கரெக்டாக வந்துடும். அதாவது சுருக்கெல்லாம் எதுவுமே இல்லாமல் அழகாக வந்துடும். நீங்களும் அந்த மாதிரியே பண்ணுங்க. ஏன்னு எடுத்துனா இதுலேயும் கொடுத்து அதுலேயும் கொடுத்து நீங்கள் தைக்கிற போது நீங்கள் ஏமாந்து அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்பவே பெரிய தப்பு வந்துடும். ஏன்னா முக்கால்வாசி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கையோட அந்த வளைவு வந்து உடம்பு பக்கம் வந்துருக்கு. அது பெரிய மிஸ்டேக்மா. அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 இன்ச்சு வந்து உங்களுக்கு மேலே தூக்கி வச்சேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கரை இருக்குது. அதனால நான் இந்த கரையவே மடிச்சு அடிச்சாகணும். அதனால இந்த அளவுக்கு தூக்கி வைக்கிறேன். கீழே பாருங்க, சைடில் பாருங்க, துணி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கட்டிங் போட்டுக்குவோம். சரிங்களா? இப்படியே வச்சு இது கட்டிங் போடுற வேண்டியதா, எந்த வித மாற்றமே. ஸ்டிச் பண்ணுற போது நீங்கள் கொஞ்சம் ரொம்பவே கவனமாக வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். சரிங்களா? அதாவது எப்பவுமே நீங்கள் சுடிதார் தைக்கிற போது என்ன டிசைன் தைக்க போகிறோம் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் கொண்டு வந்துருங்க. அந்த டிசைன் கட்டிங் பண்ணுற போது அது அப்படியே கையில் அப்படியே கட்டிங் போட்டுறணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வித குழப்பமே இல்லாமல் கட்டிங் மட்டும் கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ ஸ்டிச்சிங் நீங்கள் குழப்பமே அடைய வேண்டாம். ஏன்னா கட்டிங் நீங்கள் தெளிவாக இருக்குதுல்ல, ஸ்டிச்சிங் அப்போ தெளிவாகவே வந்துடும். சரிங்களா? கொஞ்சம் மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, கொஞ்சம் தான் கட் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு உயரம் வேணும்னாங்க. இந்த பீஸு கீழே சைடில் கொஞ்சம் தான் கட் பண்ணுவேன். கைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படியும் போடலாம். ஆனால் இப்படி போட்டால் கொஞ்சம் அளவாக கரெக்டாக சதுரமாக வரும் துணி. அழகா இப்படி போட்டு கையை அது மேலே அப்படியே வச்சு